Hi students, welcome to Valalar Metric Higher Secondary School, Kollukaranguttai. I am Aragiraj physics teacher. Today we are going to discuss about magnetic field due to long straight conductor carrying a current. In the last class we have discussed Biot-Savart law. Today with the help of Biot-Savart law, we are going to find out the magnetic field produced due to the current carrying straight conductor. ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். Biot-Savart law, the magnetic induction depends on current element and current and angle between the current element and the point P. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸுக்குன்னு பார்த்தோம். இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம், μ0/4π. ஓகேவா? இங்கே நீங்கள் வெக்டார் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து n கேப், அது வந்து யூனிட் வெக்டார் டைரக்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்ம இதில் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் எலமெண்டல் லென்த் ஆஃப் த கண்டக்டர், அதுதான் ஏபி. இதனுடைய லென்த்து தான் டிஎல். நம்ம புக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஏவை அடிச்சுட்டு இந்த இடத்துல பின்னு ரைட் பண்ணிக்கிங்க, பி அடிச்சுட்டு இந்த இடத்துல ஏன்னு ரைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கண்டக்டர் ஏபின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் எலமெண்டல் லென்த் டிஎல்லுக்கும் இதிலிருந்து நம்ம ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பாயிண்ட் பி, இந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. இங்கே நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். ஏன்னாக்க ஏலேருந்து பாயிண்ட் பியும் பியிலேருந்து பாயிண்ட் பியும் சேம் டிஸ்டன்ஸில் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். அப்போ ஏபியும் சிபியும் சேம், இதுவும் ஆர்னா இதுவும் ஆர் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் டி பை, ஓபிஏக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் பை. ஓவராலாக ஆக்சிஸுக்கு மேலே இருக்கிறது பை 2, கீழே இருக்கிறது பை 1. ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் a straight current carrying conductor, அதனால ப்ரொடியூஸ்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி என்னன்னு பார்க்குறோம். நம்ம ஓவரால் கண்டக்டர்னால ஸ்ட்ரைட்டாகவே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இதில் ஒரு ஸ்மால் எலமெண்டல் லென்த்தை சூஸ் பண்ணி அதனால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க பை இன்டகிரேட்டிங் தட் ஒன் we will get the magnetic field produced due to the infinite length இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர்னால ப்ரொடியூஸ்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, அடுத்தது ஏபிசி, அடுத்தது ஓபிஏ. அப்போ ஆர்டராக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசி, ஏபிசி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீழே ஓபிஏ. இந்த மூணுத்தையும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இதில் டிஎல் சைன்டிட்டான்ற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த ஏபிசியில் சைன்டிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. இப்போ இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சைன்டிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அழகாக இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்போ சைன்டிட்டா ஈக்குவல் டு ஏபிசியில் ஆப்போசிட் பை ஹைபாட்டினிஸ். அப்போ ஆப்போசிட்டு ஏசி பை ஹைபாட்டினிஸ் ஏபி. அப்போ இந்த இடத்துல ஏசின்னு போடுறோன்னா புக்கில் இங்கே பி இருக்குது பாருங்கள், அதனால தான் இதை அடிச்சுட்டு ஏன்னு ரைட் பண்ண சொல்லிருக்கிறேன். அதுதான் இங்கே ரைட் பண்ணுறோம். அப்புறம் ஏசி ஈக்குவல் டு ஏபி சைன்டிட்டா. ஏசி இஸ் நத்திங் பட், அப்போ ஏசி ஈக்குவல் டு என்னது, ஏபி சைன்டிட்டா. அப்போ அந்த இடத்துல ஏபி அப்படின்றது தான் என்னென்னா டிஎல். அப்போ இங்கே நம்மளுக்கு டிஎல் சைன்டிட்டான்னு வந்துடும். அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் டிஎல் சைன்டிட்டா we will substitute ஏபி. அடுத்தது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏபிசி எடுங்கன்ட்டு. இதில் நம்ம சைன் பை எடுக்கிறோம், ஆப்போசிட் பை ஹைபாட்டினிஸ். அப்போ ஏசி பை எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஏபி எடுத்துக்கலாம், இல்லை பிசி. அங்கே நம்ம ஏபி எடுத்துக்கிறோம். ஆங்கிள் வந்து வெரி ஸ்மால்ன்றதுனால சைன் டிபை இஸ் கன்சிடர் எஸ் டிபை. அப்போ நம்ம இதை வெறும் டிபை ஈக்குவல் டு அப்படின்னு ரைட் பண்ணோம்னா ஏசி ஈக்குவல் டு ஏபி டிபைன்னு வரும்.
AP னுடைய வேல்யூ R. அப்போ we will get R d pi. இங்க நம்ம ஆல்ரெடி இங்க AC equal என்ன பார்த்தோம்? dl sin theta. அப்போ அந்த AC க்கு பதிலா என்ன போடுறோம்? R d pi. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா dl sin theta equal to R d pi அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த பிளேஸ்ல dB vector is equal to mu naught by 4 pi IA dl க்கு பதிலா R d pi அப்படின்னு போட்டுக்கிட்டு இங்க n cap by R square. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணுங்க OPA. அப்போ OPA ல cos pi என்னன்னு சொல்லி பார்க்கலாம். cos pi equal to opposite by hypotenuse. அப்படியா adjacent by hypotenuse அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cosனா நம்மளுக்கு வந்து adjacent by hypotenuse. அப்போ adjacent side வந்து OP. அதனுடைய வேல்யூ வந்து A by hypotenuse R. இப்போ நம்மளுக்கு R தான் வேணும். அப்போ R equal to A by cos pi. இதை எடுத்து போயிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இந்த Rக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இந்த Rக்கு இந்த ஸ்கொயர் அடிச்சிட்டிங்கன்னா டினாமினேட்டரில் R வருமா? அப்போ dB vector equal to mu naught by 4 pi IA by இந்த Rக்கு பதிலாக A by cos pi போட்டிங்கன்னா அந்த cos pi மேலே போயிடும். cos pi d pi n cap அப்படின்னு வந்துடும். அப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோன்னா நம்ம வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க லிமிட்டில் நம்மளுக்கு வந்து டயக்ராமில் இங்கே பார்த்தீங்கன்னாக்க கீழே ஆக்சிஸுக்கு கீழே பை 1 இருக்குது, மேலே வந்து பை 2ன்னு இருக்குது. அப்போ ஆக்சிஸுக்கு கீழே இருக்கிறதுனால கீழே வந்து மைனஸ் பை 1, மேலே வந்து பை 2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடும் dB வெக்டாரோட வேல்யூ. இதில் mu naught I by 4 pi வெளில எடுத்துட்டு cos pi இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் பை. அப்புறம் எங்கள் லிமிட்டு இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா mu naught I by 4 pi A sin pi. அப்போ அப்பர் லிமிட்டு ஃபஸ்ட்டு sin pi 2, லோயர் லிமிட்டு மைனஸ் போட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ sin of minus pi 1. sin of minus theta நம்மளுக்கு தெரியும், minus sin theta. அப்போ minus into minus plus ஆகிடும். அப்போ நம்மளுக்கு mu naught I by 4 pi A sin pi 1 plus sin pi 2ன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரண்ட் கேரிங் வயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ pi 1 pi 2 equal to 90 degree. இங்கே sin 90 போட்டிங்கன்னா 1ன்னு வரும், இங்கேயும் sin 90 போட்டிங்கன்னா 1, 1 plus 1 2. அப்போ அங்கே 2 இங்கே 4 pi A இருக்குது, அடிச்சிங்கன்னா இங்கேயும் 2 தான் வரும். ஃபைனலி வில் பி கெட்டு B vector equal to mu naught I by 2 pi A n cap. அப்போ this is the magnetic field produced by current carrying long straight conductor அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த 2க்கு இதை அடிச்சுட்டு நம்மளுக்கு 2 pi A அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.